நான் இப்போ காளான் புலாவை தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கிட்டேன். குக்கர் சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறதுனால நெய் சேர்த்துக்கல. கிராம்பு போட்டுக்கிறேன். 2 இலை, 2 துண்டு பட்டை, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இப்போது பட்டை, லவங்கம், முந்திரி எல்லாமே பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது அப்படியே 2ஆக உடச்சி போட போகிறேன். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தலையும் புதினாவும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இதையும் சேர்த்து கலந்துருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சா மஷ்ரூம் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நான் தேங்காய் பால் நம்ம 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கோன்னா அதில் 1/2 டம்ளர் தேங்காய் பால், 1/2 டம்ளர் தண்ணி, அந்த அளவில் வச்சுருக்கேன். 1க்கு 1 ஊற்றியிருக்கேன். உப்பு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். நம்ம குக்கரை மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விடணும். ஓகே, ஒரு விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் அப்படியே ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம காளான் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.